பரிசோதனை பண்ணதுல நீங்க அவளை பலாத்காரம் பண்ணது நிரூபணமாயிடுச்சு. வைரவி எடுக்க போகும் முடிவு என்ன? வைரவி கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து ஒரு மாதிரியே ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ண நம்ம ஆறுமுகத்தை வந்து விசாரிக்கிறாங்க. ஆறுமுகம் வந்து எந்த தப்பும் நான் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வள்ளி வந்து இல்லை, அவர் வந்து என்னை வந்து வலுக்கட்டாயமாக தப்பு பண்ணதான் வச்சாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி, ஜட்ஜ் வந்து ரிப்போர்ட் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்துக்கு எதிராக தான் வந்திருக்கு. இது மாதிரி வந்து ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் வள்ளியை வந்து பலவதம் பண்ணி அவர் கெடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்கு. இது கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சயை வந்து பார்க்குறாங்க. சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா நக்கலாக வந்து ஆறுமுகத்தை வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி குற்றவாளி வந்து ஆறுமுகம் தான் சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. என்னாச்சு, யாராக இருந்தாலும் வந்து கூண்டுக்கு வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து அவர் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா அவர் ரிப்போர்ட்டு தான் இப்படி வந்திருக்கு, அவர் தப்பு பண்ணல வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் சஞ்சயும் வந்து ஏன் பைரவி, அதுதான் ரிப்போர்ட்டே வந்து இப்படி வந்திருக்கே, நீ ஏன் வந்து இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இரு சஞ்சய், என்கிட்ட ஆதாரம் இருக்குது அவர் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு, இந்த வள்ளி தான் வந்து சூழ்ச்சி பண்ணி இது பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே தங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆறுமுகத்தை வந்து படுக்க வச்சுட்டு அவங்க பக்கத்து ஒரு வேலை விஷயமாக போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துருந்தா நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து வள்ளி வந்து ஆதாரமாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இது மாதிரி பக்கத்து ஊர் வந்து அன்றைக்கி இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ வள்ளி வந்து அதை நிரூபிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் வந்து தெரிய வரும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் தான் இதுக்கு காரணம். வள்ளி வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி வந்து அவர் என் மேலே வந்து பொய் கேஸ்லாம் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இது மாதிரி உண்மையை ஒத்துக்கினேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சஞ்சயோட முகம் வந்து கிளிய போது. இப்போ வந்து பைரவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை வந்து காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம ஆறுமுகமாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் சஞ்சய் வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து இப்போ வந்து சவால் விடுறாங்க. பார்த்தல, என்ன இருந்தாலும் அவள் ஏன் பொண்டாட்டி தான், நான் வந்து சொன்னல பைரவி முன்னாடி வந்து உன் முகம் கிளியோன்னு சொல்லிட்டு, இப்போ கிழிஞ்சிருச்சு, இப்போ பேர் என்ன பண்ண போகிற பேர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் அம்மாவும் வந்து நானும் வந்து உன்னை நம்பாமல் இருந்துட்டேன்டா, அந்த நேரத்தில் நான் உன்னை நம்பியிருக்கணும், ஆனால் வந்து பைரவி தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து நீ அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் போராடி உன்னை வந்து இது பண்ணா, அவளை கடைசி வரைக்கும் நீ வந்து கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் அப்கமிங்கில் வந்து வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்க என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.